வணக்கம், நான் டாக்டர் தீபா லலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சுக்கிரனும் புதனும் இணைவு. இந்த சுக்கிரனும் புதனும் இணைவு எந்த வீட்டுல இணையறாங்க? தனுசு வீட்டுல இணையறாங்க. அதுக்கப்புறம் இதே இணைவு மகர வீட்லயும் வரப்போகுது. இப்ப தனுசு வீட்டுல சுக்கிரனும் புதனும் இணைவு. இந்த சுக்கிரனும் புதனும் இணைவை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் வர்றதே கொஞ்சம் காலகட்டம் தாங்க வரும். அந்த கொஞ்ச காலகட்டம் நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான ஒரு ராஜ யோகம் அப்படின்றத கொடுக்கும். ஆக இந்த சுக்கிரனும் புதனும் இணைவு என்னைக்கு அப்படின்றது முதல்ல பாத்துக்கலாம். டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி பாத்தீங்கன்னா சுக்கிரன் தனுசு வீட்டுல அமர்றார். அவருக்கு பின்னாடியே புதன் வருவாரு. டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி புதனும் தனுசு வீட்டுல அமர்றாரு. ஆக சுக்கிரனும் புதனும் இணைந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 29 இருந்து ஜனவரி 13 வரைக்கும் பாத்தீங்கன்னா தனுசு வீட்டுல இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து தனுசு வீட்டுல இருக்காங்க. 16 நாட்கள் ஏறக்குரிய தனுசு வீட்டுல சஞ்சாரம் பண்றாங்க. அந்த 16 நாட்களும் எக்ஸ்ட்ராடினரி பெனிஃபிட்ஸ் அப்படின்றது காத்திருக்குங்க. இந்த லட்சுமி நாராயண யோகம் அப்படின்றது பேர்லயே இருக்கு இல்லைங்களா? மகாலட்சுமியோட யோகம். காசு, பணம், வசதி, துட்டு மணி பாத்தீங்களா, இதெல்லாம் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கும் மேல அதிர்ஷ்டம், நிம்மதி, சந்தோஷம், தொழில்ல வெற்றி, நம் செய்யக்கூடிய செயல்கள் அத்துணையும் பாத்தீங்கன்னா பலிதமாகிறது. இப்படி நிறைய விஷயம் இருக்குங்க. உங்க ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் இந்த லட்சுமி நாராயண யோகம் தரப்போகுது? இது முதல் தரமான லட்சுமி நாராயண யோகம் வருதா இல்ல மைல்டா தான் வருதா? பல விஷயங்கள், பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த பதிவுல நம்ம பாத்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நாங்க பாருங்க ரெண்டு பகுதியா சொல்லுவோம். சுக்கிரன் மட்டும் தனித்து தனுசு வீட்டுல இருக்கும்போது ஒரு விதமான பலன்களும், ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும் போது ஒரு விதமான பலன்களும், முற்பகுதி பிற்பகுதின்னு சொல்லுவோம். ஆக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும். சிம்ம ராசி அன்பர்கள், உங்களுக்கு தனுசு வீட்டுல முதல்ல சுக்கிரன் அமர்றார். தனுசு வீடு உங்களுக்கு என்ன பாவம் அப்படின்னா 5ஆம் பாவம். 5ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க? பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாருங்க கல்வி, புத்திசாலித்தனம், காதல், நம்மளோட குழந்தைகளோட குணாதிசயங்கள், குழந்தைகளுக்கும் நமக்குமான அந்யோன்யம், அன்பு, பூர்வீக சொத்து பத்து, வீடு வாசல் ஏதாவது வரத்துக்கான வழியும் வாய்ப்பு இருக்கா? இப்படி பல விஷயங்களை சொல்லக்கூடிய பாவம் தான் 5ஆம் பாவம் அப்படின்னு சொல்லலாம். இங்க முதல்ல சுக்கிரன் அமர்றாரு. சுக்கிரன் சிம்மராசி என்பர்கள் உங்களோட ராசி அதிபன் யாரு அப்படின்னா சூரியன். சூரியனுக்கு நட்பா பகையா அப்படின்னா பக்க கிரகம் அப்படின்னா அதுக்கும் மேல 3 மற்றும் 10க்கு அதிபன். 3ஆம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அதிபன். 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபன். ஆக முற்பகுதியில இந்த இடத்துல சுக்கிரன் உட்கார்றா அப்படின் போது நிறைய இள வயசு சிம்மராசி என்பர்களுக்கு காதல் அப்படின்றது வருங்க. கொஞ்சம் மத்தியம வயசு அப்படின்னா ரிலேஷன்ஷிப் அப்படின்றது நோக்கி போகும். லவ் அப்படின்றது கொஞ்சம் ரொம்ப இன்டிமசியா இருக்கும். எனக்கு என்னோட பார்ட்னர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் எனக்கு வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். நம்ம பார்த்துருப்போம் சில பிள்ளைங்க, நீ வேண்டாம், அப்பா வேண்டாம், அம்மா வேண்டாம், யாருமே வேண்டாம், சொந்த வேண்டாம், பந்தம் வேண்டாம், வசதி வேண்டாம், வாய்ப்பு வேண்டாம், எதுவுமே வேண்டாம், எனக்கு அவன் தான் வேணும், எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும், என்ன குறை இருக்கு அப்படின்னாலும் அதை ஏத்துட்டு அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க தான் வேணும் அப்படின்னு ரொம்ப அடம் பிடிப்பாங்க. ரொம்ப பார்த்தீங்கன்னா தீவிரமா இருப்பாங்க காதல்ல அப்படின்னு சொல்லலாம். பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்க, நம்ம ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஏதாவது எழுதுறோம் அப்படின்னா சில சொல்லுவாங்க 1 மார்க்ல எனக்கு போயிடுச்சுங்க, 2 மார்க்ல போயிடுச்சு, 5 வருஷமா நானும் எழுதிட்டு இருக்கேன், 2 மார்க்ல ஒத்த மார்க்ல தாங்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒத்த மார்க் 2 மார்க்லாம் போறதுக்கான வழியே இல்லை. அந்த மாதிரி எழுதுறீங்க அப்படின்னா சட்டுன்னு நம்மளுக்கு கிளிக் ஆகிறதுக்கான வழி உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல நம்ம குழந்தைங்களால நம்மளுக்கு சந்தோஷம் அப்படிங்களா, எங்கம்மா நீங்க வேற, எங்க பிள்ளைங்களே எங்களை பெருசா வறுத்து எடுக்கிறாங்க, அவங்களால எப்படி சந்தோஷம் வரப்போகுது? அவங்களால நிம்மதியும் வரப்போறது இல்லை, சந்தோஷமும் வரப்போறது இல்லை. ஒரு விதத்துல அது உண்மைதான். இந்த காலகட்டத்துல பாருங்க பிள்ளைங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா ரொம்ப கௌரவமான, ரொம்ப மரியாதையான, ரொம்ப பாத்தீங்கன்னா இறை வழிபாடு நிறைய இருக்க குடும்பத்துல தான் தப்பான பிள்ளைங்க இருக்காங்க. தப்பான பிள்ளைங்க அப்படின்றது ரொம்ப தப்பானவங்களுக்கு நல்ல பிள்ளைங்க பிறக்குது, நல்லா படிக்குதுங்க, நல்ல ஊரெல்லாம் சுத்துதுங்க, அவன் கூட சுத்துதுங்க, அந்தந்த பொம்பளை பிள்ளையோட சுத்துதுங்க, அம்மா பாக்குற பையனை கல்யாணம் பண்ணிக்குதுங்க, அம்மா பாக்குற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்குதுங்க. நல்ல குடும்பத்துல பிறக்கிற பிள்ளைங்க தான் யாரையாவது ஒருத்தன் கூட சுத்தி லவ் பண்ணிட்டு வீட்டை விட்டே ஓடி போயிடுதுங்க, இல்ல அவன் தான் வேணும்னு சண்டை பிடிக்குதுங்க, இப்படி அசிங்கப்படுத்துங்க. அது என்ன பண்ண முடியும்? கலிகாலம் இல்லைங்களா? கலிகாலம் அப்படின் போது நல்லவங்க தான் கஷ்டப்படுவாங்க அப்படின்றது விதி. ஆக இந்த மாதிரி காதல்ல ரொம்ப இன்டிமசியா இருக்கிறது, காதல்ல ரொம்ப தீவிரமா இருக்கிறது, இதெல்லாம் வரக்கூடிய காலம் இந்த காலகட்டம் அப்படின்னா. பின்னாடி புதன் சேர்ந்துடுறாரு. புதன் சிம்மராசி என்பர்களே உங்களோட ராசி அதிபன் சூரியனுக்கு நட்பா பகையா அப்படின்னா சமமான ஆற்றல் பொருந்திய கிரகம். 2 மற்றும் 11க்கு அதிபன். தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அப்ப
நல்ல படிப்பாங்க பிள்ளைங்க வந்து பாருங்க சூப்பரா படிச்சிடும். என் புள்ள பாஸ் ஆச்சா எனக்கே நம்பிக்கை இல்லப்பா, என் புள்ள செலக்ட் ஆயிடுச்சா எனக்கே நம்பிக்கை இல்லப்பா, என் புள்ள வெளிநாட்டுக்கு போறதுக்கான எக்ஸாமை கிளியர் பண்ணிடுச்சா எனக்கே நம்பிக்கை இல்லப்பா அப்படின்ற ஒரு அமைப்பு. நான் எக்ஸாம் எழுதுனேன், எனக்கு கிளியர் ஆயிடும்னு எனக்கு தெரியவே இல்லப்பா, 5 வருஷமா நான் எழுதுறேன், 2 மார்க்ல விட்டுறேன், 10 மார்க்ல விட்டுறேன், ஒரு கௌரவமா வெளியே மார்க் சொல்லிக்கிற அளவு கூட எனக்கு இருக்க மாட்டேன், அவ்வளவு மட்டமா நான் மார்க் வாங்குறேன், இப்போ எப்படி நான் செலக்ட் ஆனே தெரியல, எப்படி நான் பாஸ் ஆனே தெரியல அப்படி நம்மளை வந்து பாத்தீங்கன்னா அதிசயித்து கொள்ளக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்க, அந்த இன்டிமசியான லவ் அந்த நம்மளுக்கு ஒத்து வராது அப்படின்னு தெரிஞ்சும் அதிகமா நான் வீரியமா காதலா இருந்தேன். இப்ப காலகட்டத்தில் அனலைஸ் பண்ணுவேன். இப்ப நானே சிம்மம் ரொம்ப இளம் வயசுன்னு வச்சுக்கோங்களேன், அனலைஸ் பண்ணுவேன். அம்மா சொன்னாங்க, அப்பா சொன்னாங்க, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, அவளோட ஃப்ரெண்ட்ஸும் சொன்னாங்க, நம்ம யோசிக்கல. இப்போ ஒரு சில விஷயம் நான் பார்க்குறேன், நான் அனலைஸ் பண்ணும்போது அவள் தப்பான பொண்ணு எனக்கு தெரியுது, அந்த பையன் தப்பான பையன் எனக்கு தெரியுது. அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா என் கூட பழகிறது ஏதோ ஒரு ஆதாயம் கருதி பழகிறான். நான் ஒரே பொண்ணு, வீட்டில் வசதி வாய்ப்பு இருக்குது அதனால பழகிறான். நான் வந்து பாருங்க வசதியான வீட்டு பையன், அதனால அந்த பிள்ளை பழகுது. அந்த பிள்ளை பல பேரோட சேட் பண்ணுது, பல பேரோட வந்து பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் இருக்கு. அந்த பையன் பல பொண்ணுங்களோட பழகுறான். உண்மையான காதல் கிடையாது, ஜஸ்ட் டைம் பாஸ். இது ஒன்று மூவ் ஆன் பண்ணிட்டு போறதுக்கு பாசிங் கிளவுட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பாசிங் கிளவுட்ஸான லவ், இதை நம்ம நம்பக்கூடாது அப்படின்னு அனலைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை இந்த வந்து பாத்தீங்கன்னா புதன் நம்மளுக்கு கொடுத்துருவா அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல இந்த 5ஆம் பாவத்துல சுக்கிரனும் புதனும் இணைவு அப்படின்றது லட்சுமி நாராயண யோகம் ரொம்ப எக்ஸலண்டா வேலை செய்யுங்க, சுபபாவம் அப்படின்னும் போது. அப்ப எனக்கு அதீத புத்திசாலித்தனத்தினால என்னை சுத்தி இருந்த சிலந்தி வலையை நானே அறுத்துட்டேன் அப்படின்றது. நான் முன்னமே சொன்ன படிப்புல ரொம்ப சிறந்து விளங்குன, நானா பாஸ் பண்ண, நானா வந்து இது வந்து மார்க் இவ்வளோ எடுத்து எனக்கே நம்பிக்கை இல்லப்பா அப்படின்ற ஒரு அமைப்பு. அதே மாதிரி குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களால நமக்கு பெருமை அப்படின்றது வரும். எப்படி பெருமை வரும்? என் பையன் பாஸே பண்ண மாட்டான் நினைச்சா பாஸ் பண்ணிட்டப்பா, அதுவே எனக்கு ஒரு பெருத்த சந்தோஷமா இருக்கு. என் பையன் இந்த எக்ஸாம்லாம் கிளியர் பண்ண மாட்டான்னு நினைச்சப்பா, பக்கவா கிளியர் பண்ணிட்டான், அவன் ஆவரேஜா படிப்பான்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அவன் நல்லா படிப்பான் எனக்கு தெரியும், ஆனா அவன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டேட் லெவல்ல மார்க் எடுத்திருக்கான், எனக்கு ஃப்ரீ சீட் வாங்கியிருக்கான், ஃப்ரீயாக வந்து ஃபாரின் போகிறதுக்கான ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கான். இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம பிள்ளைங்களை நினச்சி பெருமைப்படக்கூடிய விஷயங்கள், நம்ம பிள்ளைங்களை வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களை நினச்சி நான் சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள் அப்படின்ற அமைப்பு உண்டு. என் பிள்ளைங்க கெட்டு போயிருக்காங்க, ஆல்ரெடி வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னாலும் அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. அவங்க அனலைஸ் பண்ணி அந்த சிலந்தி வலையை நான் முன்னமே சொன்ன மாதிரி கட் பண்ணி வெளியே வருவாங்க. இந்த ஒரு அமைப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரனும் புதனும் இணைவு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல நம்மளுக்கு பூர்வீகத்துல சொத்து பத்து வீடு வாசல் இருக்கு அப்படின்னா அது நாங்க லவ் மேரேஜ் பண்ணிட்டு ஏறக்குறைய 15 வருஷம் ஆகுதுங்க. அந்த சொத்தெல்லாம் நாங்க மறந்தே போயிட்டோம். ஆனா இந்த காலகட்டம் அந்த சொத்தெல்லாம் ஞாபகம் வரும், அந்த சொத்து உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்ல. உங்க குடும்பத்துல 3 பேர் இருக்காங்க அப்படின்னா சொத்து பிரிப்பாங்க பார்த்தீங்களா, உங்களுக்குன்னு உரிய பங்கு உங்களுக்கு வந்து சேரும். எங்களுக்கு பூர்வீகத்துல சொத்து பத்து எல்லாமே இருக்குங்க, அது கோர்ட்ல இருக்குங்க, நான் கேஸ் போட்டிருக்கேன். எங்க 10 வருஷமா கேஸ் வந்து நடந்துட்டே இருக்கு. பெருசா எனக்கு ஜட்ஜ்மெண்ட் ஃபேவரா வரா மாதிரியே தெரியல. அது நான் நடந்து வாய்தா தான் போயிட்டு இருக்கே தவிர பெருசா எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சொத்து பத்து அந்த வாய்தாலாம் மீறி நம்ம ஜட்ஜ்மெண்ட் நம்மளுக்கு ஃபேவரா வரதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த காலகட்டத்தில் யாரோ ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, ஏன்பா இது அவுட் சைட் த கோர்ட் செட்டில்மெண்ட் பண்ணிக்க என் பையன், இப்போ எல்லாரும் அப்படி தானே பண்றாங்க, கோர்ட்டுக்குள்ள நடக்கிற கேஸை விட கோர்ட்டுக்கு வெளியே நடக்கிற கேஸ் தானே, பஞ்சாயத்து தானே ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா நம்மளுக்கு தோணும், சரி நம்மளும் தான் ட்ரை பண்ணி பார்க்கலாமே, அவுட் சைட் த கோர்ட் செட்டில் பண்ணிக்கலாம்னு பிளான் பண்றீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் ஏற்ற காலகட்டம். மத்தியஸ்ல வச்சு பஞ்சாயத்து பண்ணி இன்னைக்கே இப்பவே இந்த க்ஷணமே அந்த காசு நம்மளுக்கு வரதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். அதுக்கும் மேல குடும்பத்துல இருக்க சின்ன சின்ன குழப்பங்களையும் நம்மளோட புத்திசாலித்தனத்தினால டேக்கிள் பண்ண முடியும். நம்மளோட தைரியமும் தன்னம்பிக்கையும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மூலதனமா இருக்கும். என்னுடைய தைரியத்தினாலையும் ஆக்கப்பூர்வமான சிந்தனையினாலையும் ஒரு டாக்ட்ஃபுல் ஒரு இன்டெலிஜென்ஸ்னாலையும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட தொழிலை மேன்மைப்படுத்தி கொண்டு போறேன். என் தொழில் வந்து வேற லெவல்ல வளருதுப்பா, எனக்கே வந்து நம்ப முடியல. நான் வந்து பாருங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சிருந்தேன், அந்த கொஞ்சம் கிளையன்ஸ் ஓரளவுக்கு ஆவரேஜா போயிட்டு இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், இன்ஸ்டா எஃபி இந்த மாதிரி நிறைய விஷயம் ப்ரொமோட் பண்ணிட்டு இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பேக்கரியை டெவலப் பண்ண இந்த காலையில வந்து பண்ணை கொடு, டீ ஏதோ ஒரு இவர் சொல்லுவார் பார்த்தீங்களா வடிவேலு, பண்ணு கொடு ரொட்டி கொடுன்னு கேட்குறவங்க கஸ்டமர் தொல்லை தாங்க முடியலப்பா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு அமைப்பு நம்மளுக்கு வரதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. ஆக சிம்மராசி அன்பர்கள் இந்த பர்டிகுலர் காலகட்டம் நிறைய அதிர்ஷ்டங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காத்துட்டு இருக்கு உங்களுக்கு வர்றதுக்கு. கொஞ்சம் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நல்லதுங்க. இந்த காலகட்டத்தில் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் செய்யணும் அப்படின்னா நான் நிறைய விஷயங்கள் சொன்னேன், அதாவது காதல், குழந்தைகள், அதுக்கப்புறம் குழந்தைகளோட கல்வி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், பூர்வீக சொத்து பத்து இது சார்ந்து முடிவு எடுக்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் முடிவு எடுத்துக்கினீங்க அப்படின்னா
செய்றீங்க அப்படின்னா எக்ஸலண்டா நல்லபடியா ரிசல்ட் வரும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் பேசுறது வந்து பாத்தீங்கன்னா அங்க பொதுவான கோச்சார பலன். இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, இல்லம்மா இந்த லட்சுமி நாராயண யோகம் எங்களுக்கு எங்களோட சுய வாழ்க்கையில என்ன மாதிரி இம்பாக்டை ஏற்படுத்தும். நிறைய பேர் வந்து பாருங்க திருமணத்துக்காக காத்துட்டு இருப்பீங்க, இல்ல குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், இல்ல வம்பு வாதம் வழக்கு இருக்கலாம், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் இருக்கலாம், இல்ல லவ் பிரேக்கப் இருக்கலாம். இந்த மாதிரி எத்தனை விஷயம் இருக்கு அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து ரொம்ப தெளிவா தெரியணும் அப்படின்ற இன்டென்ஷன் இருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி தெளிவா தெரியணும் அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் இல்லம்மா எங்களுக்கு சுய ஜாதகமும் அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். அதுக்கு முன்னாடி வெளிநாட்டில் இருக்க மக்கள், மலேசியா, சிங்கப்பூர், துபாயில் இருக்கவங்களாவும் கேட்குறது, நீங்கள் எங்கள் நாட்டுக்கு வரீங்களா அப்படின்னு. கண்டிப்பாங்க நாங்கள் உங்கள் நாட்டுக்கும் வரோம். ஆக மலேசியா, சிங்கப்பூர், துபாயில் இருக்கவங்க எங்களை வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து கன்சல்டேஷன் பண்ணிக்கணும், டைரெக்டாக எங்ககிட்ட பேசணும் அப்படின்னு எங்களோட நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் கால் பண்ணி டைரெக்டாக வர்றதுக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.